வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் நவம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. அதில் இன்றைக்கி காலையில் அங்கப்பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், விஐபி பிரேக் தர்ஷன் இது 3க்கான கோட்டா ஓப்பன் ஆச்சு. எல்லாமே கொடுத்து முடிஞ்சுங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் மட்டும் தான் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. மீதி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம், நாளைக்கு மத்தியானம் அக்காமடேஷன், இது ரெண்டுமே ஓப்பன் ஆகுதுங்க ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர். இந்த 300 ரூபா சிறப்பு வழி தரிசன டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 31 நாளும் பண்ணுவாங்க. அதாவது மாதத்தில் எல்லா நாளுமே இது புக்கிங் நடக்கும். நவம்பர் மாதம் 30 தேதி எல்லா நாட்களுமே இது புக்கிங் இருக்கும். சேவைகள் மாதிரி சில நாட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சில் கிடையாது. இதோட ஸ்லாட் என்ன டைம் பார்த்தீங்கன்னா, மதியானம் 2 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வரிசையாக ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக 1 மணி நேரத்துக்கு 2500 பேர் வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. இதில் 2 மணி அடுத்தது 4, 5, 6ன்னு கொடுப்பாங்க. 3 மணிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் அவங்க போயிட்டுருப்பாங்க. அதனால் 2, 4, 6ன்னு வரிசையாக போயிட்டே இருக்கும். டிடிடி ஆப் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன் நம்பருக்கு 6 பேர் வரைக்கும் நீங்கள் ஒரே இதில் புக் பண்ண முடியும். 6 பேரோடையும் இப்போ 6 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களோட பெயர், அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், இது ரெண்டுமே கொடுக்கணும். டோட்டலாக ஒரே ஒரு அட்ரஸ் கொடுத்தா போதும். யார் பேரில் ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறாங்களோ அவங்க ஃபோன் நம்பர் அதில் கொடுக்குற மாதிரி வரும். இந்த 300 ரூபா டிக்கெட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாத கோட்டா ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பண்டிகைகள் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. தீபாவளி கூட அக்டோபர் 31 முடிஞ்சிருது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புஷ்ப யாகம் நடக்குது. அதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிடைக்காம போயிருக்கலாம். அவங்க வேணால் நீங்கள் நவம்பர் 9ஆம் தேதி நீங்கள் வேணால் 300 ரூபா டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். மத்தியானத்துக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா காலையிலேயே நீங்கள் திருமலைக்கு போயிட்டீங்கன்னா காலையில் அந்த நடக்கிற புஷ்ப யாகத்தை நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாங்க. அதாவது பூக்கள்லாம் கொண்டு வருவாங்க, கூடையாக நூற்றுக்கணக்கான கூடைகளில் பூக்கள்லாம் கொண்டு வருவாங்க பெருமாளுக்கு சாத்தத்துக்காக. அதெல்லாம் நம்ம வெளிலேருந்து பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் திருமலையில் இருந்தோம்னா அந்த புஷ்ப யாகம் நடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுமாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு மேலே பெருமாள் வீதியுலா வருவார். மலையப்ப சுவாமிகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட வீதியுலா வருவார். அதையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. நவம்பர் 9ஆம் தேதி இந்த புஷ்ப யாகம் சேவை நடக்கும். 300 ரூபா டிக்கெட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபுல்லாகிடுது. சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சுங்க. காலைல அங்கப்பிரதட்சணம் இதே மாதிரி தான் 10 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக 300 ரூபா டிக்கெட்டுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இப்போதைக்கு தரிசனம் டைம் ஆகிட்டு இருக்குங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட்டில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஒரு 4 மணிக்குள்ளே வெளில வந்துடுறாங்க. இல்லை அதிகபட்சமாக 5 மணிக்குள்ளே வெளியில் வந்துடலாம். இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்லாட் போட்டு இப்போ டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் வெளில வரத்துக்கு 12 மணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 11 மணி 12 மணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. சாயங்காலமே 4 மணி 5 மணிக்குள்ளார நீங்கள் ஸ்லாட் டைம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நைட் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிடலாம். 7 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்லாட் டைம் போட்டு நீங்கள் 300 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் தங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. அக்காமடேஷன் மத்தியானம் ஓப்பன் ஆகும். அதை ட்ரை பண்ணி எடுத்துங்க. அதுக்கடுத்தது திருமலை, திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அக்காமடேஷன் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதுவும் நவம்பர் மாதத்துக்கான கோட்டா. திருமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்காமடேஷன் இருக்கணும்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் கையில் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒரு டிக்கெட், அதாவது ஆர்ஜித சேவா டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் டிப்பு, அங்கப்பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், இல்லை 300 ரூபா டிக்கெட்டு, ஏதாவது ஒரு சேவைக்கான டிக்கெட் உங்கள் கையில் இருந்ததுன்னா என்றைக்கு நீங்கள் அந்த சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் சேர்த்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் வராதுங்க. என்றைக்கு சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அதுக்கு முதல் நாளும் அன்றைக்கும் சேர்த்து உங்களுக்கு அக்காமடேஷன் டேட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ நீங்கள் போய் ரீச் ஆவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ரூம் எடுத்துங்க. ரூம் எடுக்கிறதுல ஸ்லாட் டைம் ரொம்ப முக்கியங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. 6 to 12, 12 to 6, அந்த மாதிரி மறுபடியும் 6 to 12, 12 to 6 டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த எந்த 6 ஹவர்ஸில் நீங்கள் போய் திருமலைக்கு ரீச் ஆவீங்கன்னு பாருங்கள். திருப்பதி போயிட்டீங்கன்னா மேலே திருமலைக்கு போகிறதுக்கு அதுலேருந்து 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மேக்ஸிமம் டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம் பிளான் பண்ணிவிட்டு அது ஏதாவது ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்க. அந்த டயத்தில் போய் நீங்கள் ரூம் எடுக்கலாம். லேட்டாக போனால் ரூம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா, 1000 ரூபா, 1518 3 கேட்டகரியில் ரூம் கிடைக்குங்க. நார்மலாக இந்த மாதிரி தரிசனம் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு இந்த 3 கேட்டகரியில் தான் ரூம் கொடுப்பாங்க. 100 ரூபா ரூமுங்கிறது பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ், வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், நியூ கல்யாண் சௌத்ரி, இந்த மாதிரி பில்டிங்லாம் 100 ரூபா கேட்டகரியில் வரும். பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள கேசஸ் வச்சுருக்காங்க. லிஃப்ட் வசதி ராம்பகிச்சா பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் வசதி இருக்குது. மற்ற பில்டிங்கில் வராகசாமி, நியூ கல்யாண் சௌத்ரிலாம் லிஃப்ட் வசதி கிடையாது. ராம்பகிச்சாவில் மட்டும் லிஃப்ட் வசதி இருக்குது. இப்போ எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா கேசஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் வெந்நீருக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 100 ரூம்லேயே எல்லாமே கிடைக்கும். அதுக்கடுத்தது 1000 ரூபா ரூமுங்க. 1000 ரூம் பொறுத்த வரைக்கும் கௌஸ்தபம், பாஞ்சஜன்யம், மாத்ருஸ்ரீ வகலாதேவி, அந்தகம் கெஸ்ட் ஹவுஸு, இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ரூமில் தான் வரும். இது எல்லாமே ஒரு அருமையான பில்டிங்க. பெரிய பெரிய ரூமாக இருக்கும். சில ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பெட்டு, ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெட்டு. அது தவிர ஒரு பங்கர் பெட்டு, ஒரு சோஃபா,
அப்புறம் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸெட் வெஸ்டர்ன் கிளாஸெட் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான வசதி உள்ள ஒரு நல்ல ரூம் தாங்க. ஒரு 1000 ரூமு நல்ல வசதியாகவே இருக்குது அந்த ரூம் எல்லாமே. அதுக்கடுத்து 1518 இது வந்து ஏசி ரூமுங்க. அது மற்றதெல்லாம் ஏசி கிடையாது. இந்த ரூம் வந்து ஏசி ரூமு. இதில் ஒரு 6 டைப்பில் பில்டிங் வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்லேயே பெரிய ரூமாக இருக்கும், அதில் ஏசி வச்சுருப்பாங்க, பால்கனி இருக்கும். இன்னும் சில இதில் காட்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது, 2 ஏசி இருக்குது, ஒரு ஹால் வேறு இருக்குது. ஒரு வீடு டைப்லேயே இருக்குங்க சில இடங்கள்லாம், அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம கிடைக்கிறத பொறுத்து தான் அது. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் திருமலையில் ரூம் ஓப்பன் ஆகும். இந்த டைம் ஸ்லாட்டை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துக்கங்க. இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எதில் நீங்கள் சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த சேவையை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கீழே புக்கு அக்காமடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு தான் இந்த அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட டேட்டு மட்டும் தான் ஓப்பன் ஆகும், எல்லா டேட்டும் ஓப்பன் ஆகாது. என்றைக்கு குறிப்பிட்ட டேட் இருக்குமோ அந்த டேட்டு மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். எவ்வளோ அவைலபிலிட்டின்னு சொல்லி காட்டும். அதில் 100 ரூமில் இவ்வளோ இருக்குது, 1000 ரூமில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில் காட்டும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் புக் பண்ணிங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க எடுக்க முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது திருப்பதியில் பொறுத்த வரைக்கும் 4 காட்டேஜ் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம் பக்கத்தில் இருக்கிற மாதவம் கெஸ்ட் ஹவுஸு, அதுக்கப்புறம் திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா கார்டன், இந்த 4மே வந்து டிடிடி கெஸ்ட் ஹவுஸு. இது 4மே வந்து ஆன்லைனில் வருங்க. இதில் விஷ்ணுநிவாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிறனால எப்போதுமே க்ரௌடாக இருக்குங்க. மக்கள் வந்து முதல்ல இதுக்கு தான் வந்து ரீச் ஆவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் திருப்பதிக்கு வர்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் வர்றாங்க. அவங்க எல்லாருமே முதல்ல வந்து விஷ்ணுநிவாசம் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் தான் அடுத்து சீனிவாசம், மாதவம் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த 4 பில்டிங்கில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாதவம் சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், பெரிய பெரிய ரூம்ஸாக இருக்கும். 2 கட்டுலாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் சர்வசாதாரணமாக பெட்டில் படுக்கலாம். கீழே தனியாக படுக்கிறதுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு 8 பேர் போனால் கூட அதில் தங்குற அளவுக்கு வசதியான ரூமுங்க மாதவம். விஷ்ணுநிவாசமும் அதே மாதிரி தாங்க. விஷ்ணுநிவாசத்தில் 4 கேட்டகரியில் ரூம் இருக்குது. 300, 500, 800, 1300ன்னு 4 கேட்டகரியில் இருக்குங்க. நான் ஏசி, ஏசி, அப்புறம் வந்து அதிலே சூட் இருக்குது, நான் ஏசி சூட்டு, ஏசி சூட்டு, இந்த மாதிரி 4 கேட்டகரியில் ரூம் கிடைக்கும். இந்த அடுத்தது சீனிவாசத்தில் வந்து 3 கேட்டகரி இருக்குங்க. 200, 400, 600ன்னு 3 கேட்டகரியில் ரூம் இருக்குது. அதே மாதிரி தான் மாதவத்தில் வந்து ஒன்லி ஏசிங்க. 800, 1000ன்னு 2 கேட்டகரியில் ரூம் இருக்கும், 2மே ஏசி மட்டும்தான். திருச்சானூர் இருக்க தோலப்பா கார்டன் 2 ரூமுங்க, ஒன்று நான் ஏசி, ஒன்று ஏசி, 100 ரூபா ஒன்று, 300 ரூபா ஒன்று, இந்த 2 கேட்டகரி தான். அதில் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் வந்து சீனிவாசம் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் இருக்குது. 200 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் கிடைக்குங்க, 400 ரூபாய்க்கு ஏசி ரூமு, 600 ரூபாய்க்கு ஏசி டீலக்ஸு. பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால திருமலைக்கு மேலே ஏறி போகிறதோ இல்லை திரும்ப வந்து ரீச் ஆகிறதோ ரொம்ப வசதியான இடம் இது. அந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து விஷ்ணுநிவாசம், சீனிவாசம் இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற இடம் அது. அதனால் எப்போதுமே க்ரௌடாக இருக்கும். இது மாதிரி இந்த டோக்கன் வாங்கிட்டு மேலே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இங்கே வந்து அக்காமடேஷன் எடுத்துக்கலாங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அப்படிங்கிற பேச்சே கிடையாது, யார் வேணாலும் எடுக்கலாம். இதில் முதல்ல வந்து இது ஆன்லைனில் கேன்சல் பண்ணிட்டா ஆஃப்லைனில் எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இப்போ வந்து முதல்ல இது ஆன்லைனில் கேன்சல் பண்ணால் கூட திரும்பவும் ஆன்லைனில் காட்டும், மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்தது. இப்போ அதுமாரி கிடையாதுங்க. ஆன்லைனில் நீங்கள் எடுக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப யாராலுமே எடுக்க முடியாது, அது அப்படியே போய்டுங்க. அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஆன்லைனில் கேன்சல் பண்ணி திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதில் நேரடியாக போய் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்க விஷ்ணுநிவாசம் இங்கே மட்டும் தான் நேரடியாக எடுக்கலாம், வேறு எங்கேயுமே நேரடியாக எடுக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் தான். அதனால் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி ரூம் எடுத்துங்க. திருமலை ட்ரை பண்ணுங்கள், அதுமாதிரி திருப்பதியிலையும் ட்ரை பண்ணி எடுத்துங்க. நீங்கள் திருப்பதி எப்போ ரீச் ஆக போகிறோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி வேறு ஃபோனில் கூட எடுங்க. முதல்ல திருப்பதி வேறு ஃபோன்லேயும், திருமலையில் வந்து எந்த ஃபோனில் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் திருமலை எடுக்க முடியும். திருப்பதியில் நீங்கள் வேறு ஃபோன்லேருந்து கூட எடுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி திருப்பதிக்கு வேணும்னா அதை எடுத்துங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக திருமலை முதல்ல ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி திருமலையில் 3 கேட்டகரிலையும், திருப்பதியில் 4 கேட்டகரிலையும் ரூம் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன் அக்காமடேஷனுங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சிங்க. திருமலையிலையும் சரி திருப்பதிலையும் சரி ரொம்ப ஒரு இதாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. டேரெக்டாக ஆஃப்லைனில் போய் திருமலையிலாவது முன்னாடி போய் புக் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணால் கிடைக்குது. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம லைனில் உட்காந்து தான் வாங்க வேண்டியிருக்கு, அதுவும் விஷ்ணுநிவாசத்தில் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே எடுக்கிறதுக்கு பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.